ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2026 பொங்கல் தினத்தை முன்னிட்டு நம்ம தமிழக அரசு ஒரு அறிவிப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜனவரி 8 முதல்ல பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க போகிறதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை தொடர்ந்து ரொக்க பரிசு பணம் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பொங்கல் பரிசு முதல்வர் ஸ்டாலின் 2026 ஜனவரி 8ஆம் தேதி முதல்ல பொங்கல் பரிசு தொகுப்பை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது. ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. திமுக அரசு பொறுப்பேற்று 2022 ஆம் ஆண்டு பச்சரிசி, முந்திரி, கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. தொடர்ந்து 2023, 2024 ஆம் ஆண்டுகளில் ரூபாய் 1000 ரொக்க பணத்துடன் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. 2025 ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் கொடுக்கலை. இந்த நிலையில் 2026 பொங்கல் பண்டிகைக்கு ரொக்க பணம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்தில் சுமார் 2.25 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய், வேட்டி மற்றும் சேலை, முழு கரும்பு போன்றவை இடம்பெறும். இதனுடன் ரொக்க பணம் ரூபாய் 3000 வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதற்காக ரூபாய் 248 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் எதிர்க்கட்சியினர் பொங்கல் பரிசு ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான முக்கிய தகவல் ஒன்று கசிந்துள்ளது. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு முதல்வர் ஸ்டாலின் ஜனவரி 8ஆம் தேதி முதல் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளிவரவில்லை. சென்னையில் ஜனவரி 8ஆம் தேதி முதல பொங்கல் பரிசு தொகுப்பை முதல்வர் ஸ்டாலின் விநியோகம் செய்யப்பட்ட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்குவது தொடர்பாக ஜனவரி 2 மற்றும் ஜனவரி 3 அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ரேஷன் அட்டைதாரர்கள் தேதியை குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும். பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் அச்சப்பட்டு விநியோகம் செய்ய தயாராக உள்ளன. ஜனவரி 4 மற்றும் 5 தேதிகளில் டோக்கன்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று அல்லது நாளை முதல்வர் வெளியிடலாம். இதன் பிறகு தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.